கடவுள் சொல்கிறாரு, என்ன எடுத்துன்னு போய் ஜெஸ்ஸியோட பையனை போய் அனாயின் பண்ணு அப்படின்னு. முடியாது, என்னால் முடியாது. என்ன ரீசன்? சவுல் will hear about it and kill me. இங்கே கடவுள் அனுப்புகிறேன், சவுல் will hear about and kill me. This same Samuel, okay, if you go read chapter 15, he's going confronting Saul. இல்லை கடவுள் இனிமேல் நீ ராஜாவா வேணான்ட்டாரு அப்படின்னு. அப்போ சவுல் கொல்ல மாட்டானா? நடக்குது. No, God has dethroned you, you're no more king அப்படின்றான். அப்போ அவனுக்கு பயமாக இல்லை. அதுக்கப்புறம் few days past, God's calling him to take a flask with anointing oil and anoint Jesse's son. சொல்கிறான் முடியாது, சவுல் கொன்றுவான். ரொம்ப சிமிலராக இருக்கா? And has anyone faced this in the past few weeks? எனக்கு past week was very similar. Every day was like, no, I can't do it. காலையிலேன்னு சொன்னேன், oh, today I can't do it. We're going to continue to verse 3. And the reply is very interesting. You know, a lot of times we think, faith illana, I can't do anything in life. But God's response here is very interesting. ஸோ இப்போ எப்படின்னா, சாமுவேல் இஸ் அ ப்ராஃபிட். ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு யங் கவ் எடுத்துகிட்டு போகிறார் ஒரு ஊருக்குள்ளனா, அந்த ஊருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி காமன் இன் தோஸ் டேஸ். ஸோ என்ன சொல்கிறாரு, டேக் அ யங் ephah with you and announce I've come to lead you in worship of God with this ephah as a sacrifice. Okay, make sure Jesse gets invited. I'll let you know what to do next. It's very interesting. God asked me to do something. I'm telling him, என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. கடவுள் என் பயத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ் ரெஸ்பாண்டிங். பயமாக இருக்கா, சரி இப்படி பண்ணு, ஒரு மாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு போய் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணு. சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடத்துல அவனை கூப்பிடு, அங்கே நான் அவனுக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். லாட் ஆஃப் டைம்ஸ் இதுதான் நம்ம சிச்சுவேஷன். நம்மளை டைரெக்டாக போய் ஒரு வேலையை செய்ய சொன்னால் ரொம்ப பயமாக இருக்குது, செய்ய முடியல. நம்ம என்ன ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோமோ அதை நீ பண்ணுன்றாரு. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, அதுலேருந்து நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். God is accepting Samuel's faithlessness.